Hello everyone, welcome to Stephen's Wallet. நான் உங்க ஸ்டீஃபன். இன்னைக்கு வீடியோல NSE, BSE, நிஃப்டி அதுக்கப்புறம் சென்செக்ஸ் இப்படியெல்லாம் சொல்றாங்க. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத வந்துட்டு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பங்கு சந்தை இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா BSE, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது மும்பை பங்கு சந்தைன்னு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு பங்கு சந்தை. இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமையான பங்கு சந்தைன்னு பார்த்தீங்கன்னா BSE தான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா NSE, இது பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இது பார்த்தீங்கன்னா தேசிய பங்குச்சந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது செகண்டா உருவானது. BSEல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்ட பங்குகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறுவனங்களுடைய பங்குகள் வந்துட்டு லிஸ்ட் ஆயிருக்கு. 5000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வந்துட்டு BSEல இருக்கு, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். இந்த தேசிய பங்குச்சந்தைகள் NSEல பார்த்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுடைய பங்குகள் வந்துட்டு லிஸ்ட் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்ததா வந்துட்டு நிஃப்டி சென்செக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய இண்டெக்ஸை தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா NSE BSE இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு இண்டெக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. அது என்னங்க இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, NSEல வந்துட்டு 2000க்கும் மேற்பட்ட நிறுவனங்களோட பங்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அத்தனையும் இருக்குன்னா இதுல எது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டாக்கையும் பார்க்காம அதுல பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு 50 நிறுவனங்களை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எப்படி கூப்பிடுறாங்க, NSEல எப்படி கூப்பிடுறாங்க, NSEயோட இண்டெக்ஸ் எப்படி சொல்றாங்க பார்த்தீங்கன்னா நிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. நீங்க தினமும் நியூஸ்ல கூட பார்ப்பீங்க இல்லையா, இந்த தங்கம் வெள்ளி இதோட விலை நிலவரம், அதுக்கப்புறம் NSE BSEல நிஃப்டி எத்தனை பாயிண்ட் ஏறி இருக்கு இறங்கி இருக்கு, இல்ல சென்செக்ஸ் எத்தனை பாயிண்ட் ஏறி இருக்கு இறங்கி இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா. அப்ப NSEக்கு வந்துட்டு இண்டெக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. BSEயோட இண்டெக்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இந்த BSE அப்படின்றவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா எத்தனை கம்பெனிஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபோக்கஸ் பண்றாங்க அந்த இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா 30 கம்பெனி, அதாவது டாப்பா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு 30 நிறுவனங்களோட கம்பெனியோட ஷேர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, பிரைஸ் ரேஞ்ச் எப்படி போகுது அப்படின்றத இது பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா சென்செக்ஸ் எத்தனை புள்ளிகள் ஏறி இருக்கு எத்தனை புள்ளிகள் இறங்கி இருக்கு அப்படின்றத வந்துட்டு சொல்றாங்க. NSEல பாத்தீங்கன்னா நிஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாப் 50 கம்பெனிஸ், ஒரு 50 நிறுவனங்கள் வந்துட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வந்துட்டு அவங்க அதோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு கால்குலேஷன் பண்ணி இன்னைக்கு நிஃப்டி ஏறி இருக்கா இறங்கி இருக்கா அப்படின்றத வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் ரொம்பவே சிம்பிள். NSEனா தேசிய பங்கு சந்தை, BSEனா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மும்பை பங்கு சந்தை. அதுக்கடுத்து இவங்க NSEல என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டின்னு சொல்றாங்க. அவங்களோட இண்டெக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு 50 நிறுவனங்களை வந்துட்டு இவங்க வந்துட்டு நிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்ன்னு சொல்றாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு 30 நிறுவனங்களை வந்துட்டு இங்க பார்க்குறாங்க, ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான வேற ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.